dear Sagos, this is Karthika. நம்ம அன்பு பழகு ஃபேமிலி மெம்பரான சுவிதா சுவி லைவ்லையும் கமெண்ட்லையும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க பிரைட்னிங் ஃபேஸ் பேக் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு ஹோம் ரெமெடி பார்க்கலாங்களா? இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் தான். கசகசா. இது எல்லா மளிகை கடையிலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று. ஒரு ஆளுக்கு போதுமான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆஃப் கசகசா, அது கூட காய்ச்சாத பால் முழுகிற அளவுக்கு போட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கு பிறகு நான் அம்மியில் அரைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஸ்மால் குவான்டிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அம்மியில் அரைக்கும் போது இது ஈஸியாகவும் இருக்கும். நல்ல மையாக அரைக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணும்போது எந்த டெக்ஸ்சர் இருக்குமோ அதே மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இந்த பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு வெறும் காய்ச்சாத பாலும் கசகசா மட்டும் போட்டிருக்கேன். இது என்னோட பிம்பிள் டைம் ஜேர்னிலேருந்தே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும் போது நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இது கூட கொஞ்சமாக குப்பைமேனி, ஒரு ரெண்டு இலை வேப்பில வச்சு அரைச்சி நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னைக்கு ஃபேஸ் பிரைட்னிங் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இது கூட நான் எந்த இலையுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் கூட ஒரு ரெண்டு குப்பைமேனி இலையை வாஷ் பண்ணி ஆட் பண்ணி அரைச்சி நீங்கள் ஃபேஸ் பேக்காக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பிம்பிள்ஸும் ரெடியூஸ் ஆகும், அதோட மார்க்ஸும் போகும். அரைச்சதுக்கு பிறகு இது இப்படி தான் இருக்கும், ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில். இது கூட நான் இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னா முல்தானி மட்டி. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் முல்தானி மட்டி. ஏன் அப்படின்னா என்னால் தம்பி வச்சுக்கிட்டு ஒரு லாங் டைம் ஃபேஸ் அசைக்காமல் இருக்க முடியாது. முல்தானி மட்டி போட்டால் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். எந்த ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டாலும் அது கூட கொஞ்சம் முல்தானி மட்டி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், சீக்கிரமாக காஞ்சிடும். அப்படிங்கிறதுனால நான் தம்பி வச்சுருக்கனால பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்ககிட்ட முல்தானி மட்டி இல்லைன்னா நீங்கள் அந்த பேஸ்ட் மட்டும் போட்டு அழகாக ட்ரை பண்ணி டேப் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். கண்டினியூஸாக ஒரு 7 days யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ்க்கு அப்புறமே உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில் கம்மியாகிறதும் உங்கள் ஸ்கின் பிரைட் ஆகுறதும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் போட்டு முடிச்சாச்சு. நான் ஃபேன் காற்றுல தான் காய வச்சுருக்கேன். பிகாஸ் தம்பி இருக்குன்றனால சீக்கிரம் ட்ரை ஆகணும்னு சொல்லிட்டு டேபிள் ஃபேன் வச்சுருக்கேன். ட்ரை ஆகிடுச்சு, வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் துடைக்க கூட இல்லை, அப்படியே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. விசிபிள் ரிசல்ட் உங்களுக்கு 7 daysல தெரியும். பட் அட்லீஸ்ட் ஒரு 3 days அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் கார்த்திகா. பை.